வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அமித்ஷாவுடைய வீட்டில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முன்னணி தலைவர்களை அழைத்து அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நிகழ்பெற்றிருக்குது. இந்த சந்திப்பில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், அண்ணாமலை இந்த சந்திப்பில் பங்கேற்கல. ஒரு திருமண நிகழ்வு இருந்துருச்சு, அதில் கலந்துக்க போகிறதுனால என்னால் போக முடியலன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்குள்ள உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்குது. அது தொடர்பாக அவங்கள கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்தி எச்சரிக்கை விடுத்து அனுப்புறதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. கருத்து வேறுபாடுகள் நீடிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது உட்கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீடிக்கிறது அப்படிங்கிறது இந்த தேர்தல் வரப்போகிற நேரத்தில் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் அமித்ஷா பேசுனதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அமித்ஷாவுடனான இந்த ஆலோசனையை ஏன் அண்ணாமலை புறக்கணித்தார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இதில் புகார்களை, அதாவது அமித்ஷா கிட்ட இங்கேருந்து போன பாஜகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலை தொடர்பான புகார்களை தான் அதிகம் வாசிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழலில் இவர் நம்ம போனால் சிக்கலாகுமா அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை அதை புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னைக்கு எந்தெந்த கட்சிகள் இணையப்போகுது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பாமகவும் இன்னும் பிடி கொடுக்காமல் இருக்குது, தேமுதிகவும் பிடி கொடுக்காமல் இருக்குது, அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் அலையன்ஸுக்குள்ளே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இன்னும் யாரெல்லாம் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த கூட்டணி எப்படி கரை சேரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வி. அது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். அதில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அதே போல் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜகோபால், இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம், அரசியல் விமர்சகர் துரைபாண்டியனும் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை ஆர்கேட்டிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வேகமாக ஒரு வந்துடலாம் சார். இந்த டெல்லிக்கு அழைத்து, இந்த தமிழ்நாட்டு முக்கிய நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்தினது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இல்லை, பாஜகக்குள்ளால பல குமரல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. அது நாயனார் எடுத்துரைத்திருக்கார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். அதாவது வானத்தி ஒரு பக்கம் அழிக்கிறாங்க, இந்த பக்கம் எல்முருகன் ஆனாலும் சரி, சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அந்த விஷயங்கள் அப்புறம் அதை தாண்டி புது ஒரு கட்சி வேறு பாஜகக்குள்ளால் இருக்குது. அண்ணாமலை பாஜக என்ற ஒரு பாஜக வேறு அதுக்குள்ளால் இருக்குது. இப்போ இந்த அண்ணாமலை பாஜக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கூட தான் இப்போ டிடிவி தினகரன் பயணித்து கொண்டிருக்கிறார். அது அடுத்த விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு கூட்டணி, இதில் முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், அண்ணாமலை 2026 தேர்தலுக்கு முன்னாலே மாற்றக்கூடாது. மாற்றிவிட்டால் நிச்சயமாக அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும் என்று நான் பல மேடைகளில் கூறியிருக்கிறேன். நிச்சயமாக அது என்னை பொறுத்தவரை அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ 2026 நயினார் நாகேந்திரன் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டார்னா 4 சீட்டு இப்போ வந்திருக்கிறது, 5 சீட்டாக அது மாறிவிட்டால், 6 சீட்டாக மாறிவிட்டால், இல்லை என்றால் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக வந்துவிட்டால் நிச்சயமாக யாருக்கு செட்பேக்கு? அப்புறம் அண்ணாமலைக்கு ஃபியூச்சரே கிடையாது. அப்போ அண்ணாமலை என்ன பண்ணுவார்? வேறு வழி இல்லை. அவர் குழி தோண்டி தான் ஆகணும். பெருசாக குழி தோண்டி வச்சுருக்காரு. அப்போ அந்த குழியில் தான் இப்போ டிடிவி தினகரனை இறக்கி ஆழம் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரனுடைய பிரச்சனை இல்லை என்றால் அந்த 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 செட்டப்பினுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உரைக்குள்ளால் 3 ஆட்கள், அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், நயினார், 3 ஒரே கம்யூனிட்டி, லார்ஜர் கம்யூனிட்டி பார்த்தா ஒரே கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஒன்று. அப்புறம் நயினார் எங்கே இருந்தார் அந்த விஷயம் கூட பார்க்க வேண்டியதாக இருக்குது. நயினார் என்பவர் ஒரு அமைச்சராக இருந்தார் என்பது உண்மை விஷயம்தான். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கும் டிடிவியை பொறுத்தவரை டிடிவி தான் ஒரு முக்கியஸ்தராக இந்த எல்லா வட்டங்களிலும் தென்படுகிறார். இன்னைக்கும் டிடிவி ஓபிஎஸ் எப்படி விழிக்கிறார்? சேர்மேன் தான் கூப்பிடுவார். சேர்மேனா என்ன சேர்மேன்? பெரிய குளத்து சேர்மேனாக இருந்தார். அதை வச்சு தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இன்றைக்கும் ஓபிஎஸ் என்பது முதல்வர் கிடையாது, சேர்மேன் தான். அவரை பொறுத்தவரை சேர்மேன் தான் கூப்பிடுறாரு. அதே மாதிரி ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை இவர் எம்பி சார் தான். அதே மாதிரி தான் நயினார் இருக்கும். அப்போது இன்றைக்கும், அதாவது முன்னாடி டிடிவி போட்ட அந்த
பொறுப்பு கொடுத்திருந்த நபர்கள் தான் இன்றைக்கி அதிமுகவில் பல இடங்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு 70% வரை அந்த மாதிரியான நபர்கள் தான் இருக்கிறார்கள். பெருசாக எடப்பாடி மாற்றவில்லை. சசிகலா கிட்ட கொஞ்சம் காலம் அதிகாரம் இருந்தது, அந்த காலத்திலையும் மாற்றவில்லை. அப்போ இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி வந்து ஒரு ஃபேக்டராக வருகிறார். அவர் திடீரென்று அறிவிக்கிறார், நான் பாஜக கூட 2024 மோடி பிரதமராக வேண்டும் என்றதுக்காக நின்று இன்னைக்கு வந்து நான் அந்த சூழல் என்ன சூழல் மாறி இருக்கிறது? மாறினது ஒரே ஒரு சூழல் தான். நாயனார் வந்து இப்போ தலைவராக போட்டிருக்கிறார்கள், அண்ணாமலை வந்து நீக்கியிருக்கிறார்கள். அப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை நாயனார் வந்து பர்ஃபார்மன்ஸ் காமித்து விட்டால் அவருடைய ஃபியூச்சர் அதோகதியில் போயிடும், முடிஞ்சே போயிடும். பாஜகவில் இன்னைக்கு ஓரம் கட்டுப்பட்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். நாம் எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் ஸ்தானத்தில் தூக்கி போட்டால் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக ஸ்தானத்திலிருந்து தூக்கி போட்டார்கள். சில மாதங்களுக்குள்ளாலேயே அவர்களுக்கு வந்து கவர்னர்ஷிப் கிடைத்து விட்டது. சிபி ராதாகிருஷ்ணன் ஆனாலும் சரி, இந்த மாதிரி எல் கணேசன் ஆனாலும் சரி, இவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு பதவியை வந்து கொடுத்து விட்டார்கள். இன்னும் அண்ணாமலைக்கு வந்து பதவி வரும். எல்முருகன் அனைவருக்கும் ஒரு பதவி வந்துவிட்டது. இன்னும் வந்து அண்ணாமலைக்கு பதவி வரவில்லை. வரும் வரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு பாணி வந்து எங்கேயுமே பார்க்கலாம் நம்ம. அதாவது இப்போ ஒரு எல்முருகனை மாற்றின போதோ, தமிழிசையை மாற்றின போதோ, சிபிஐ மாற்றின போதோ வந்து ஒரு இடத்துலையுமே வந்து அவர்களுக்கு இனி பதவி கொடுக்க போறோம்னு வாரத்துக்கு ஒரு வாட்டி யாரும் சொல்ல, இது அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. இதுதான் என்னை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனை. இதுதான் அண்ணாமலை பாஜகக்குள்ளால் இருக்கிறது தான் பாஜகனுடைய முக்கியமான பிரச்சனை. ரைட். ஷாம் சார், ராதாகிருஷ்ணன் சார் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அண்ணாமலை பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்த சொல்றாரு. இதுதான் பாஜகவுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி நிற்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது என்னோட உயிரை தியாகம் பண்ண கூட தயாராக இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் அதையும் எப்படி சார் ஒப்பிட்டு பார்க்கறது? ஆர்கே சார் சொன்னது அப்படிங்கிறது சரியான ஒரு கோணம் தானா? ஆர்கே சொன்னதற்கு இன்னும் கூட ஒரு சின்ன ஒரு ஃபைன் டியூனிங் கொடுக்கலாம். சுய அடையாள அரசியல். இந்த சுய அடையாள அரசியல் வந்து எங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் காலகட்டத்தில் எங்கள் பேராசிரியர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, செல்ஃபை முன்னாடி நிறுத்தி அரசியல் பண்ணுறது. தான் தான் எல்லாம், அல்லது தன்னை சுற்றி தான் வந்து கட்சி இயங்குகிறது, இப்படியான ஒரு விஷயம். ஆனால் நமக்கே தெரியும் கட்சி அப்படிப்பட்டது இல்லை. கட்சி நிர்வாகம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. அண்ணாமலை கடைபிடித்தது சுய அடையாள அரசியல் தான். அண்ணாமலைக்கு இருந்தது ஃபேன் கிளப் தான். அது ஐடியாலஜிக்கலோ இல்லை வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்களோ அவங்க இல்லை. அண்ணாமலை விலகி நின்னா இவங்களும் விலகி நிற்கிறாங்க. அடிப்படையிலேயே பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி 18%, 31%, மொத்தம் 39%, 21% அதிமுக. இந்த கணக்கே தவறு அடிப்படையிலேயே. என்ன காரணம்னா, இந்த 18% எப்படி வந்ததுன்னா, ஒரு 7 அல்லது 8 நட்சத்திர வேட்பாளர்கள். இப்போ உதாரணமாக ஆர்கே சொன்ன டிடிவி அவர்களோட ஓட்டு, இப்போ ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு, இப்போ தருமபுரியில் வந்து சௌமியா வாங்கின ஓட்டு, இப்போ புதிய நீதி கட்சி வாங்கின ஓட்டு, அதை பிஜேபிக்கு அப்பாற்பட்ட ஓட்டு வங்கி. இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அது பெரிய லட்சக்கணக்கில் வருங்க. அதை வந்து நீங்கள் ஆவரேஜ் பெர்சன்டேஜ் போட்டிங்கன்னா பிஜேபி பழையபடி அந்த 3லேருந்து 5% தான் இருக்குது. அதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். 18% சொல்கிறதே அதுவே வந்து ஒரு வகையான உறுப்பெருக்கம் தான், ஒரு தோற்ற பிழைன்னு தான் நான் அதை நினைக்கிறேன். இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அண்ணாமலை வாங்கின அந்த ஓட்டை அப்படியே கழிச்சிட்டு பார்த்தா இன்னைக்கு வர செய்தி என்னங்க, அண்ணாமலைக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்கிறாங்க. கொடுப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அண்ணாமலை மதுரை கிழக்கில் தாங்க நிற்க போகிறாரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. வாட் எவர் இட் இஸ் வந்து அவர் கோயம்புத்தூரில் வாங்கின ஓட்டு பிஜேபி ஓட்டா நம்ம எடுத்துக்கிறதா, அண்ணாமலை ஓட்டா நம்ம எடுத்துக்கிறதா? நான் அண்ணாமலை ஓட்டு தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் சுய அடையாள அரசியலை தான் முன்னிலைப்படுத்தியிருக்காரு. எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிஜேபி கிட்டத்தட்ட பழைய நிலைமையில இருக்கு. அவ்வளவுதான். நயினார் வந்து இனி அதை பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. எடப்பாடி அண்ணாமலை இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அது கூட்டணிக்குள்ள அடுத்தடுத்த சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் நினைக்கிறாங்களா? பாஜகவில் இருக்கிறவங்க நினைத்தாங்களோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ஒரு கண்டிஷனா வச்சாரு. நீங்க வரிசையா குரோனாலஜி பாருங்க. மார்ச் மாதம் வந்து செங்கோட்டையன் போய் பிஜேபியோட முக்கிய தலைவர்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் வருகை, செங்கோட்டையன் தனது அதிருப்தியை தெரிவித்தல். மார்ச்ல என்ன ஆச்சோ அது வந்து ஏப்ரல்ல அப்படியே மாறுச்சு. அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிப்பு. நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டணி அறிவிப்புகள் வந்து சாத்தியம் இல்லை. காரணம் என்னன்னா, தொகுதி எண்ணிக்கையும் தொகுதி பங்கீடும் கிட்டத்தட்ட முடிவாகாம கூட்டணி அறிவிச்சு பயன் இல்லை. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கூட்டணி, இப்போ திமுக கூட்டணி 7 வருஷமா இருக்கு. இவ்வளவுதான் தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1-2 தொகுதி முன்ன கேட்கலாம், கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம்.
ஆனா பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணினா பாரதிய ஜனதாவோட கிளைமே, அதுவும் குறிப்பா அண்ணாமலையோட கிளைமே என்னன்னா, நாங்க 18%, அவங்க 21%. அப்போ வந்து பாதிக்கு பாதி வந்து சீட்டு கொடுத்தாக வேண்டும். இதுதான் அவங்களோட கிளைம். இப்போ இதுல வந்து 1980 எம்பி சுப்பிரமணியம் இதே மாதிரி தான், தேசிய கட்சி, அது காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர். அவர் வந்து இதே மாதிரியான ஒரு வாதத்தை தான் வச்சாரு. என்னவென்றால், அதுக்கு முந்தைய மக்களவை தேர்தலில் இவ்வளவு ஓட்டு இருந்தது, எனவே திமுக வந்து இவ்வளவு சீட்டை பிரிச்சு கொடுக்கணும். இதைத்தான் அவர் வந்து ஃபீட் பண்ணாரு, அகில இந்திய தலைமைக்கு ஃபீட் பண்ணாரு. அகில இந்திய தலைமை அதன்படிதான் நடந்தது. இறுதியில வந்து அது வெற்றியில முடியல. என்ன காரணம்னா, அகில இந்திய தலைமை எப்போதுமே வந்து மாநில கள நிலவரத்தை கணக்குல எடுக்கிறதே இல்லை. அது எந்த கட்சிக்கும் அது பொருந்துங்க. அப்போ பிஜேபிக்கு அது பக்காவா பொருந்தது. இப்போ அண்ணாமலை இல்லாத தமிழ்நாடு பாரதிய ஜனதா என்பது அது பிஜேபிக்கே வீக்னஸ் தான் ஒண்ணு, அண்ணாமலைக்கு பெரிய வீக்னஸ் 2. எடப்பாடி பழனிசாமியும் இப்போ உதாரணமா அவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு, அவர் தான் முதலமைச்சருங்க, எங்க கடமை அவரை முதலமைச்சர் ஆக்குறதுன்னு. அதுக்கு பிறகு வந்து தமாக மூப்பனார் நினைவு நாள் நடக்குது. இதே தமாகவோட இஃப்தார் விருந்துக்கு வந்து டிடிவியை கூப்பிட்டுருக்காங்க, அதே மாதிரி ஓபிஎஸ் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு கூப்பிட வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, கூப்பிடல. அப்ப எடப்பாடி வராரு, அண்ணாமலையை பாக்குறாரு. இதுவே பிற தலைவர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கட்டி பிடிச்சி, தம்பி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா, உடல் மொழி இது வந்து ரொம்ப முக்கிய அரசியல். சில நேரங்கள் அது போலியா கூட இருக்குங்க, ஆனால் அது முக்கியம். அது இல்லைன்னு ஆகும்போது அகைன் வந்து எடப்பாடி வாங்க இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல தான் நாங்க உட்கார வச்சாரு. இல்ல அது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா காட்டணுங்க. எம்ஜிஆரிசம் வேணும் அதுக்கு. வயதானவர்களை கூட நீங்க கட்டி பிடிக்கணும், அது வந்து தேவை. அதாவது நான் அதை தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. அவர் வந்து கொஞ்சம் கட்டி பிடிக்காதது ஒரு பிரச்சனையா ஷியாம் சார்? நிச்சயமா பிரச்சனைங்க. ஏன்னா அது வந்து உடல் மொழி, அதன் மூலமாகத்தான் மக்கள் வந்து உணர்ந்து கொள்கிறார்கள். ஒன்று, பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து இன்னைக்கு கோர் கமிட்டி மீட்டிங் போயிருக்காங்க. கோர் கமிட்டி மீட்டிங் எப்போதுமே வந்து ஹெச்எம் லெவல்ல கூட்டுறது இல்லைங்க, அவர் கூட்டியிருக்காரு. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உணர்ந்து தான் அவர் வந்து கூட்டியிருக்காரு. அண்ணாமலைக்கு இன்விடேஷன் இல்லைன்னு தான் காலையில என்கிட்ட சொன்னாங்க. அண்ணாமலை ஹஸ் நாட் பீன் இன்வைட்டட். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் கல்யாணத்துக்குலாம் போக வேண்டியது இருந்ததுன்னு. உள்துறை அமைச்சர் தலைமையில ஒரு கோர் கமிட்டி கூட்டம் போடுறாங்க, நான் கல்யாணத்துக்கு தேதி கொடுத்துட்டேன், அதனால நான் போக மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அப்ப அது அந்த காரணம் பொருத்தமாக இல்லை. அப்ப அண்ணாமலை மீதான புகார் பட்டியல் என்றால் அது இதெல்லாம் சேர்த்து உள்ளடக்கிய புகார் பட்டியலாக தான் இருக்கும். ஆர்கே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களும் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரே அணியில பயணிக்கிறாங்க. அது வந்து நிச்சயமா பாரதிய ஜனதாவின் பிற தலைவர்களுக்கு அது வந்து கொஞ்சம் இடிக்கும். செங்கோட்டையன் திருப்பி அதான் சொல்ல போறாரு, எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் தான் சொல்ல போறாரு. எப்படி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம், இந்த விவகாரத்தை பேசிட்டு வந்துருவோம். இந்த விவகாரத்தை பேசிட்டு வந்துடலாம். ராஜகோபால்கிட்ட கேட்கணும். ராஜகோபால் சார், இந்த இப்போ நடந்த கூட்டம் அப்படிங்கிறது, அமித்ஷா தலைமையில் நடந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து 2026 தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை இங்கே தமிழ்நாட்டு பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசி அதுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிற கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, அரசியலை நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். எந்த கட்சியில் பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கின்றன என்று சொல்லுங்கள். எந்த கட்சியின் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு கட்சியிலும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன, இருந்திருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள். நீங்கள் திமுகவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 1961ஆம் ஆண்டு முதலில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு பிறகு திரு ஈவி.கே. சம்பத் அவர்கள் கட்சியை விட்டு விலகினார். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு விலகினார், தன்னுடைய கட்சியை தொடங்கினார். அதற்கு பிறகு திரு வைகோ அவர்கள் கட்சியை விட்டு விலகினார், தன்னுடைய கட்சியை தொடங்கினார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே அந்த பட்டியல்ல அதே மாதிரியான பட்டியல்ல இப்ப அண்ணாமலையை நீங்க கொண்டு வரீங்களா? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். நான் சொல்றது வந்து எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்ட கட்சிகளை பத்தி பேசாம, இந்த கட்சியில எந்த பிரச்சனையுமே இல்லாத போது இந்த பிரச்சனையை பத்தி எதுக்கு நீங்க கொண்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. பத்திரிகையாளர் ஆர்கே புதுசா அடிச்சாரு சார், அண்ணாமலை பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அதாவது நீங்க வந்து சென்சேஷனலிசம்னு ஒன்று இருக்கு, ஜேர்னலிஸ்டிக் சென்சேஷனலிசம்னு இன்னொன்று இருக்கு. சார் இதுல சென்சேஷனல் எதுவும் இல்லை சார், இங்க இருக்கிற கள நிலவரத்தை தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஷாமும் சரி ஆர்கேவும் சரி கள நிலவரத்தை தான் பேசுறாங்க. கள நிலவரம் எப்படி இருக்கு? திரு அண்ணாமலை அவர்களே வந்து அந்த உள்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் சார், பங்கேற்ற கூட்டத்தில் பேசினாரா இல்லையா? ஒரே ஒரு குறுக்கீடு தான் உங்ககிட்ட. இப்போ வந்து ராஜகோபாலை வந்து நீங்க வந்து பாஜகவில் இருக்கீங்க, ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தான். இப்போ வந்து இன்னைக்கு நாளைக்கு கூட்டத்தில் கலந்துக்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமித்ஷா சைட்லேருந்து ஒரு இன்வைட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லைங்க என் சொந்தக்காரர் கல்யாணம் இருக்குது நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவீங்களா இல்லை டெல்லிக்கு போவீங்களா? உங்கள் சாய்ஸ்க்கு விட்டுறேன்.
இல்லை, இது வந்து நீங்கள் எப்போவுமே வந்து அஃபிஷியல் ஆகட்டும் அன்அஃபிஷியல் சேனல்ஸ் ஆகட்டும் எதில் வேணாலும் ஒரு யாரோட உங்கள் வந்து தொடர்பு கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அதில் சிக்கல் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க, என்னால் நான் கொஞ்சம் தாமதமாக வரலாமான்னு கேட்பீங்க. இல்லைன்னா அவங்க வந்து இல்லைங்க இது வந்து எங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் தான், மீண்டும் நாங்கள் சென்னைக்கு வந்து பேச போகிறோம், அப்போ கூட நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லிக்கலாம். ஆகவே இது வந்து இது நாளைக்கு தேர்தல் வைக்கலைங்க, தேர்தல் இன்னும் வந்து 7 மாதங்களுக்கு பிறகு தான் தேர்தல் நடக்க போகுது. அதனால் ஆலோசனை என்பது எல்லோரிடமும் நிச்சயமாக பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது கிடையாது. சரி, அதில் ஒருத்தர் வந்து வர முடியலன்னா அப்புறம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி போக முடியும்? இல்ல உடம்பு சரியில்லைன்னா பிரச்சனை இல்லை, ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ட்ரீட்மெண்ட் இருக்காருன்னா நம்ம கேட்க போறது இல்லை. அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, நான் கல்யாணத்துக்கு போறேங்க. இல்ல கல்யாணம் ரொம்ப முக்கியமான கல்யாணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி நீங்க போக முடியும்? அதுவும் கல்யாணம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி தெரியலையே சார். அவர் அதாவது தெரிஞ்சிருக்குமே சார். இதெல்லாம் வந்து சரியான தகவல்கள் இருந்தால் நாம் பேச முடியும். சரி, அதாவது ஒருவருடைய அண்ணாமலை சொன்ன தகவலை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கல்யாணம் இருக்குன்னு சொல்லி சொன்னது அவர் சொன்ன தகவல் தான். ஒவ்வொருடைய அதாவது ஒரு சொந்த குடும்ப பிரச்சனைகளை நாம் இந்த விவாதத்தில் கொண்டு வர வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது, கூட்டத்தில் பல முக்கிய தலைவர்கள் பங்கு கொள்கின்றார்கள். அந்த தலைவர்கள் தம்முடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க, அந்த சுட்டி காட்டப்பட்டவரே அதுக்கு போகாம இருக்காரு அப்படிங்கிறது தானே இப்ப கேள்வியா எழுது. பிரச்சனைக்கு காரணம்னு யார் சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க? நீங்க தான் சொல்லணும். இல்ல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம்ல. நீங்க வந்து இதை வந்து ஒரு புரளியா கலப்புறீங்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியை வந்து அது வலிமையை இழக்கணுன்ற நோக்கத்தோட செய்றீங்களான்றது எனக்கு தெரியல. சரி, பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து வலிமையாக இருக்கின்றது, வளர்ந்து கொண்டு வருகின்றது. மேலும் என்னென்ன நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. திரு அமித்ஷா அவர்கள் அவர் வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களால் அவர் வந்து அந்த துறையில் பணியேற்ற பிறகு முக்கியமாக ஆர்டிகல் 370 ஒன்று கொண்டு வந்தார். அந்த ஆர்டிகல் 370 கொண்டு வந்த போது யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் கொண்டு வந்த போது யாருமே எதிர்பார்க்கல. அந்த அப்படிப்பட்ட சாணக்கிய அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு. திறமை மிக்க சாணக்கியர் கூப்பிட்டே அண்ணாமலை போகல அப்படின்னா அதுதான் இப்ப கேள்வி. அப்படிப்பட்ட சாணக்கியர் வந்து எப்போவானும் ஒரு தடவை தான் தோன்றுவாங்க. அப்படிப்பட்ட சாணக்கியருக்கு யார் வரணும், எப்போ வரணும், என்ன சொல்லணும், எது நடக்கணும்ன்றது எல்லாம் தெரியும். சரி, அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, நான் கவலைப்படலை. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, என்னதான் பேசுனாங்களாம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அங்கே இருக்கிறவங்களே கேளுங்க, இல்லை நீங்கள் கூட்டத்துக்கு போனவங்களே கேட்கணும். இல்லை கூட்டத்துக்கு போனவங்களோட நெருங்கின தொடர்பில் இருக்கிறவர் நீங்கள், அதனால கேட்குறவங்க. இல்லை, கூட்டத்தில் என்ன நடந்ததுன்றது வந்து விரிவாக எங்களுக்கு எடுத்துரைக்கப்படும், அதற்கு பிறகு கட்சி நடவடிக்கை மேற்கொள்ளும். சரி, ஓகே. துரைபாண்டியன், இதில் உங்கள் பார்வை என்ன? அண்ணாமலை வந்து ஒரு கல்யாணம் இருந்ததுனால தான் போகலை அந்த கூட்டத்துக்கு, மற்றபடி வேறெல்லாம் ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜகோபால் சார் சொல்கிறாரு. அதை எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரு ராஜகோபால் அவர்களுக்கு வந்து சம்பத்து பிரிஞ்சு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு நடந்த மீட்டிங் மட்டும் தெரியல. மீட்டிங் இருங்க நான் சொல்லிடுறேன் சார். நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டு இருந்தேன். சம்பத்து பிரிஞ்சது உங்களுக்கு தெரியும். ஆனா அண்ணாமலை வந்து இப்ப மீட்டிங்கு போகாதது உங்களுக்கு தெரியாம போச்சு. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா பொன் சட்டிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. அதுல ஒரே ஒரு சாதாரண கேள்வி சார், அண்ணாமலை போகாதது கல்யாணம் தான் காரணமா? அதுதான் இப்போ கேள்வியை. ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்கா இல்லையா? அவர் என்னமோ சொல்கிறார், ரொம்ப உத்தமர்களாக இருக்கிற கட்சின்னு. அநேகமாக நிறைய கிரிமினல்ஸ் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி எதுனா பாஜக தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஏடிஆர் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து தர்றேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த கேடி ராகவன் சம்பந்தமான விஷயத்தை லீக் பண்ணதே அண்ணாமலை தான் லீக் பண்ண சொன்னாரு சொல்லி அந்த ரவிச்சந்திரன் சொன்னாரு. உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படி அங்க குரூப் சண்டை இருக்கு, அதுக்கு போக வேண்டாம், பர்சனல் குள்ள தயவு செய்து இல்ல, அதுக்கு நான் போகலங்க. ஆனா அங்க ஒரு குரூப் சண்டை இருக்குங்கறத மட்டும் தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். இல்ல, அங்க ஒரு குரூப் சண்டை இருக்கு, ஏன் போல அத தான் கேக்குறோம். அங்க வந்து குரூப் சண்டை இருக்குங்கறத சொல்றதுக்காக தான் ஒரு உதாரணம் சொன்னேன். அதுக்குள்ள நான் போகல. அதுக்கு வாங்க, அண்ணாமலை போறது அத பேசுங்க, பர்சனலா வேண்டாம். போகவில்லை என்பதுதான் உண்மை. ஆனா அவர் சொன்ன காரணம் என்ன? யாராவது அவர் சொல்றாரு சாணக்கியர், எப்பயாவது தான் சாணக்கியர் பிறப்பார். ஆமா, 370 ஒரே நாள் ராத்திரியில கொண்டு வந்து ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிச்ச பெரிய சாணக்கியம் இந்தியாவில் வேற எந்த தலைவனுக்கு இல்லை, இவருக்கு தான் இருந்திருக்கு. அந்த சாணக்கியர் கூப்பிட்டு அண்ணாமலை போடலாம், அதுக்கு என்னங்க அர்த்தம்?
அதுக்கு அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ உண்மையாகவே பாஜக உள்ள பிரச்சனை இருக்கானா இருக்கு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சது சம்பந்தமாகவே பல தகவல் இருக்கு. பல தொகுதிகளில் எப்படி வேலை நடந்ததுங்கிற பற்றியும் தகவல்லாம் இருக்கு. அதனால இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நல்ல உதாரணம்னா கிராமத்தில் சொல்கிற கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. எலி மேட்டுக்கு இழுக்கும், தவளை தண்ணிக்கு இழுக்கும்பாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நாங்களே பெரும்பான்மை பெற்று நாங்களே ஆட்சி அமைப்பங்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ளே எந்த தெளிவும் இல்லாத ஒரு நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அண்ணாமலையை நீக்கியதில் இருந்து நீங்கள் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கணும்னா ப்ரீ கண்டிஷன் என்ன, அண்ணாமலையை நீக்கணும். இப்போ அண்ணாமலை கட்சியில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வருமா வராதாங்கிறதாங்க. இப்போ அண்ணாமலை கண்டினியூ பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஒரு தொகுதிக்கு பேச போகிறார். அவர் அண்ணாமலை என்னென்னமோ சொல்லிலாம் பார்த்துட்டாரு. இருந்தாலும் கூட அண்ணாமலை வந்து இன்னைக்கு மாறிவிட்டார் என்று அதிமுக நினைக்கிறது, பாஜக நினைக்கிறது. அதனால அண்ணாமலையை வெளியேற்றி விட வேண்டும். நீ அவர் முன்னாடியே நம்முடைய பத்திரிகையாளர் நல்லா அருமையாக சொன்னார். அதாவது இந்த பதவி கொடுக்குறேன், அந்த பதவி கொடுக்குறேன் அப்படிலாம் கூட பேச்செல்லாம் வந்தது. அவர் உடனே நேரடியாக டெல்லிக்கு போயிடுவார், ஒரு மந்திரி பதவி வாங்கிடுவார்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், பாஜகங்கிற கட்சி இந்தியாவில் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் எல்கே அத்வானி. செங்கலை எடுத்துக்கிட்டு ரத யாத்திரை நடத்தினது எல்கே அத்வானி. இப்போ அவர் எங்கே போனார்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீ எத்தனையோ தலைவரெல்லாம் இருந்தீங்க. ஆனால் அண்ணாமலை வந்ததற்கு பிறகு எனக்கு அவரோட உடன்பாடே கிடையாது. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தப்பாக பேசினாரா ரைட்டாக பேசினாங்கிறதுக்காக கூட போகல. ஆனால் அவர் தான் பாஜகங்கிற கட்சி இருக்குங்கிறத தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேருக்கு புரிய வச்சாரு. அதை அருமையாக வந்து முன்னுரையிலே சொன்னார் நம்முடைய பத்திரிகையாளர். என்னன்னா இங்கே வந்து தனி மனிதர்களை வைத்து தான் முன்னிறுத்தி தான் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸினுடைய அடையாளம் தான் அண்ணாமலை. அண்ணாமலை இல்லை என்றால் பாஜக என்ன ஆகும்? இப்போ யோசிச்சு பாருங்க, அதிமுக பாஜக கூட்டணியை இப்போ செங்கோட்டையன் நாளைக்கு 9 மணிக்கு வாங்கன்ட்டாரு. நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் என்டிஏல இருந்தார், அவர் இப்போ என்ன ஆனார், அவரும் என்டிஏ விட்டு போயிட்டார். அதே மாதிரி தேசிய திராவிட முற்போக்கு கழகம் பிரேமலதா விஜயகாந்த் இப்போ அவங்க ஆகிட்டாங்க பாருங்க. அவங்களும் இப்போ வந்து ஏடிஎம்கே கூட இல்லைன்ட்டாங்க. ஏடிஎம்கே கூட இல்லைன்னா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, பிஜேபி கூட்டணியிலே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து விளையாட்டில் இருந்து ஓடி போகிற மாதிரி இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே இவங்க தான் முயற்சி எடுத்தாங்க, முதல்லையே கூட்டணி வச்சாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஒவ்வொருத்தரா விட்டுட்டு ஓடுற ஒரு நிலைமை தான் வந்து கொண்டிருக்கிறது. அதனால அண்ணாமலையை அவர் அழைத்து அவர் போகாமல் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சிக்குள்ள கோஷ்டி பூசல் இருக்கிறது என்பது நிரூபணமாயிருக்கிறது என்றுதான் பொருள். ரைட், நம்ம அக்னிகிட்ட அதை கேட்டுருவோம். அக்னி, அவங்க கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த தேமுதிக, பாமக இதெல்லாம் இன்னும் ஒன்றும் என்ன நிலையினே தெரியல. ஓபிஎஸும் டாடா பாய் பாய் சொல்லிட்டாரு. அதே போல் டிடிவியும் கிட்டத்தட்ட விலகிற சூழல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. தனித்து விடப்படுதா 2 கட்சிகளும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த நேரத்தில். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய 2026 தேர்தலை சந்திக்கக்கூடியவங்க அவங்க ஆவலோடு எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ தேமுதிகவையும் பாமகவையும் திமுக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அதிமுக பாஜக பக்கம் போகக்கூடாதுப்பா, எல்லாம் எங்கள் பக்கம் தான் வரணும். ஏன்னா நாங்கள் ஹவுஸ்ஃபுல் போட்டாலும் எங்கள் கூட கட்சிகள் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது என்பதை எல்லா இடத்திலையும் காட்டிட்டு இருக்கு. காரணம், நாட்டு மக்களுக்கு தேவையான நிர்வாக ரீதியாக எந்த விதமான அரசு துறையிலிருந்தும் ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. கட்சியவாவது அரவணைச்சு பெரிய கட்சியை வச்சுக்கிறோமே என்கிற நிலைப்பாட்டில் இன்றைக்கு இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அந்த ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்திற்கு ஏன் திரு அண்ணாமலை அவர்கள் போகலை அப்படின்றதுக்கு ஆர்கே சார் ஒரு கோணத்தில் சொன்னாங்க, சியாம் சார் ஒரு கோணத்தில் சொன்னார், அது மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் அது மறுத்தார். ஆனால் உண்மை நிலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த நிர்மலா சீதாராமன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனாங்க, அன்னைக்கு எடப்பாடி அதுக்கு போனாரு, அண்ணாமலை அங்க இருந்தாங்க, அது பேசினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு அக்னி இப்ப சொல்லுவாரு.
ராஜகோபால் சாருக்கு தெரிஞ்சது கூட ராஜா திருவங்கட சாருக்கு தெரியலையே. ஆமா. அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு என்னங்க தெரியும்ட்டார் சார். ஆமா, இல்ல அக்னிக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் கேட்கிறேன். ஆனால் ஒரு தேசிய கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒருத்தங்களை கூப்பிடலை அல்லது வர சொல்லலை அப்படின்னா, இல்லை நான் அது எனக்கு முக்கியம் இல்லைங்க, எனக்கு கல்யாணம் தானுங்க முக்கியம் அப்படின்னு சொன்னால் இது பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு அது தெரியும். ஆனால் ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் சொல்லிக்கூடக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்க திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது திரு நயினா நாகேந்திரன் அவர்களோ அவர்கள்லாம் மாநில தலைவர்கள். ஆகையினால அவர்களால் இது பாரதிய ஜனதா என்கிற நிலைப்பாட்டை எடுக்கவே கூடாது. இங்கே அதிமுக எடுத்துட்டிங்கன்னா கூட 4 தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்து தான் இந்த 4 தலைவர்கள், அம்மாவை வைத்து தான் 4 தலைவர்களும். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நம்ம இங்கே பார்க்கணுமே ஒழிய எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் கூட்டத்துக்கு போகலன்னு அது பூதாகரமாக்கி தேரை இழுத்து தெருவில் விட வேண்டும் என்கிற நோக்கம் அக்னீஸ்வரனுக்கு இல்லை. இல்ல அண்ணாமலை இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறதையே அதிமுக விரும்பலையா சார்? நான் இன்னொன்று, அது மரியாதைக்குரிய துரைப்பாண்டியன் சார் உங்களுக்கு நான் அவர் பேசும்போது சொன்னார். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அண்ணாமலையினுடைய மாற்றத்து 100% இல்லை, தயவுசெய்து அதை மாற்றிக்கிங்க தலைவரை, 100% இல்லை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க, அது அவங்க கட்சியினுடைய விதி, ரைட்டா? அப்போ அப்படி பார்த்தா இப்படி வச்சுக்கிறோமே, எமர்ஜென்சி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐயா பாலகிருஷ்ணன். அவரை ஏன் மாற்றினாங்க? திமுக காரணமா என்ன? அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. அது தேசிய கட்சி அதெல்லாம். ஆக அதுக்கு இதுக்குன்னு சம்பந்தமே கிடையாது. அவங்க கட்சியில் ஒரு மாற்றுவாங்க, புது தலைவரை போடுவாங்க, அது அவங்களுடைய நிலைப்பாடு. அதற்கும் ஒரு மாநில கட்சி போய் ஒரு தேசிய கட்சியில் சொல்லி ஒரு ஆளை மாற்றுதுன்ற ஒரு புரிதலை, தவறான பார்வையை மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, அது தப்பு. கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி மாத்துனீங்க, அதுதான் பாயிண்ட். எப்ப மாத்துறீங்க? கூட்டணியை அறிவிப்பதற்கு முன்னாடி மாத்துறீங்க. பாலிடிக்ஸ்ல தொடர்வது அப்படிங்கறதையே அதிமுக விரும்பலையாங்கறத நான் கேட்டேன் சார். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல சார். அவர் ஏன் சார் விரும்பல? நான் இப்படி கேக்குறேன், ஏன் விரும்பணும்? அதான் நானும் கேக்குறேன். அதிமுக அதான் கேக்குறேன், ஏன் விரும்பல, ஏன் விரும்பணும்? அது அதனுடைய எல்லைக்கு உட்பட்டாதா? தேவையே இல்லையா சார்? அது தேசிய கட்சி. அவங்க அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப புதுசா பேச வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால நான் கேட்கிறேன், ஏன் திமுகவுக்கு அவங்களுக்கும் ஃபைல் எல்லாம் போடலையா? அதெல்லாம் தெரியாதா? வேற சார், அது வேற. மாநில கட்சிகள் அது ரெண்டு ஒண்ணுதான் சார். அதிமுகவும் திமுகவும் திராவிட கட்சியில் அழிக்கணும்ன்ற அவருடைய நிலைப்பாடு. அவர் மட்டும் இல்ல, நாம் தமிழர் சீமான் அவருடைய நிலைப்பாடு அதுதான், நிறைய பேருடைய நிலைப்பாடு அதுதான். ஆனா இங்க அவரை அரசியலில் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு எந்த கட்சிக்கும் அந்த தார்மீக பொறுப்பு கிடையாது. அப்படி நினைக்கவும் மாட்டாங்க. உங்க கட்சியை நீங்க வளர்க்குறீங்கன்னா வளர்த்துக்கோங்க, ஆனா உங்க கட்சியே உங்களை நிராகரிக்குது என்றால் புரிஞ்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? ஒன்னு ஆர்கே சார் சொன்னார், நான் யதார்த்த அரசியலை தான் பேசுகிறேன், இவர்கள் வந்தால் இவர்கள் வர வேண்டும், இந்த நாடை சுபிட்சமாக மாறிவிடும், அப்படிலாம் கிடையாது. ஏன் ஒரு பதவி கொடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. ஆர்கே சாருடைய வருத்தம் எனக்கு புரியுது. ஆர்கே சாருக்கு வரக்கூடிய வருத்தம் ஐயா ஜேபி நட்டாவுக்கு வருமா வராதா? வருமா? இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு வருமா வராதா? பிரதமருக்கு வருமா வராதா? கட்சியை வளர்த்துருக்கிறாருப்பா. துரைப்பாண்டியன் சாரே சொல்றாரு, எல்லா இடத்துலையும் நல்லதோ கெட்டதோ அப்பா கட்சியை வளர்த்துருக்கிறாருப்பா. கட்சியை வளர்த்து உங்களுக்கு பதவி தரணுமா தரக்கூடாதா? ஏன் தரல? தராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கட்சியை வளர்க்கலங்கிறது தான். என்ன சார் ஷாம் சார் அதை குறிக்கிட்டார். அதாவது அண்ணாமலை ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல அவரை வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்லுங்க, பிஜேபியை வளர்த்துக்கிட்டாருன்னா ஓட்டு அப்படி ப்ரூவ் பண்ணலைங்க. அதுக்கு தான் சொல்றேன். 18% ஓட்டுல எவ்வளவு ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. 3% 5% தான் வரும். அதெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வருது. உண்மையாவே தான் நான் சொல்றேன். இல்ல சார், அதையும் தாண்டி அவரு இல்ல துரைப்பாண்டியன் சொன்ன விஷயமும் சரி, ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன விஷயம் அண்ணாமலை வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டுல பாஜக கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தானே. பாஜக தெரிஞ்சிருக்குன்னு வேணா வச்சுக்கிடலாம். வளர்ச்சி அடைஞ்சிருந்தா இந்த மாதிரி ஓட்டு வந்திருக்காது. எல்லாரும் ஆவரேஜ் ஓட்டு வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா. ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி உண்மையிலேயே வளர்ச்சி அடைஞ்சிருந்தா அவரை வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன அமித்ஷா எவ்வளவு பெரிய சாணக்கியருக்கு விவரம் தெரியாதா? இல்ல மோடி அவர்களுக்கு விவரம் தெரியாதா? வளரலங்கிறது தான் உண்மை. அதனாலதான் இவரை தூக்கினாலும் பரவாயில்ல,
எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதே நல்லதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. இல்ல சார் இதுல எனக்கு ஆர்எஸ்எஸ் இன்னொரு point நெருக்கம் இருக்கு. இருந்தா தான் சார் பிஜேபி. இல்ல அவ்வளவுதான் சார். இருக்கு ஆர்கே சார் வேற ஒரு கோணத்தை முன்வைக்க விரும்புறாரு. சார் இங்க வந்து பாஜக தெரிஞ்சதே தவிர தமிழ்நாட்டுல அண்ணாமலை வருகைக்கு பிறகு வளரல அப்படின்றாரு ஷியாம். அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? ஆமா, அது ஒரு கல்ட் கூட்டமா மாத்திட்டாரு. அதாவது ஆர்எஸ்எஸ் காரர் இருக்கிறார்கள், பாஜகவினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், பழைய நபர்கள்லாம் இருக்கிறார்கள். அதெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அதுல ஒரு ஆர்கானிக் growth வந்து அதுல நிச்சயமா இருக்கிறது. பல இடங்கள்ல வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ ஏறத்தாழ 5000 6000 பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவருக்காக எப்படி தாவைக்கால ஒரு சினிமா கூட்டம் இருக்கிறதோ, ஒரு 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 தலைவரை பார்த்து புலகாகிதம் கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறதோ, ஏறத்தாழ அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கு இருக்கிறது. அப்போது அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா க்ரௌடாக மாற்றி விட்டார். பாஜகவை வந்து ஒரு சினிமா க்ரௌடாக மாற்றி அந்த க்ரௌடை அப்படியே கூட்டிகிட்டு கொண்டு போயிருந்தார். அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த கல்ட்டு தான் பிரச்சனையாக இருக்கிறது. அதான் அவருடைய ஃபாலோவர்ஸ் மட்டும்தான். அது வேற யாருக்குமே வந்து அந்த வாக்கு வந்து வராது. அதனால தான் நான் ஷாம் சொல்கிறத வந்து ஆதரிக்கிறேன். இப்போ அது ஏன் வரமாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக வரணும்னு சொல்கிறாரு இல்லையா? அதாவது பாஜகவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எங்கெல்லாம் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணார்களோ, அது ஊராட்சி தேர்தலிலிருந்து ஆரம்பித்து கொண்டு மாநகர தேர்தல் வரை, மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி தேர்தல் வரை, பாராளுமன்ற, இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரணுமே. இல்லை, அது ஏன் வரமாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான், இந்த கல்ட் ஆனதுனால தான். அண்ணாமலைக்காக இருக்கின்ற நபர்கள் அண்ணாமலை பாஜக இருக்கிறார்கள். அந்த அண்ணாமலை பாஜக தான் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பாஜக தலைவரை வந்து மாற்றிடக்கூடாது. அதாவது நாயனார் நாகேந்திரன் கொண்டு வர வேண்டும் என்ற பல தருணத்தில் நான் வந்து வாதிட்டு இருக்கேன். அதாவது 2024 முன்னாலே கொண்டு வந்திருக்கணும் நான் வந்து பேசியிருக்கிறேன். ஆனால் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. இவரை வந்து இந்த தருணத்தில் மாற்றினதுனால இப்போ அங்கே பெரிய பிரச்சனை வருது. எந்த அளவுக்கு பிரச்சனை மூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமித்ஷா கூட்டு உட்கார வச்சு பேச வேண்டிய அளவுக்கு போகிறது. ஏன்னா நாயனார் இங்கன்னு சொல்லியிருக்காரு, ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. இங்கே என்ன செஞ்சாலும் இவர் வந்து நடுவில், அப்போ அந்த நடுவுல வந்து இது குழப்பம் உண்டாக்குறதுனால கட்சிக்குள்ளால பிரச்சனை வருது. இது அமித்ஷாக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் ஏப்ரல்லே வந்து இந்த கூட்டணி தலைவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டது, மாற்றப்பட்டதுக்கு பிறகும் கூட குழப்பத்தை உருவாக்குறாரு அப்படிங்களா? என்னை பொறுத்தவரை குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அமித்ஷா தலைமையில வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் கூட்ட வேண்டியதா இருக்கிறது டெல்லியில. அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை அழைக்காததுக்கு காரணமே இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும்ட்டு. அதனால தான் ஏப்ரல்லே வந்து ஒரு கூட்டணியை வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. அண்ணன் எடப்பாடியை வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்கறதுக்காக உசுரையும் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லி பேசினாரே சார். அது வேற வழியெல்லாம் பேசியிருக்காருல்ல. பாஜக விட்டு அவர் போக போறது கிடையாது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் வழி, 2029 மட்டும் வேற வழி கிடையாது, இந்த கட்சியில் இருந்தான் ஆகணும்ட்டு. இல்லைன்னா என்னைக்கும் டிடிவியோட போயிருப்பாரு. அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. என்னால் இவர் வந்து பாஜகவுக்கு தான் வரணும்னு வரல, ரஜினி கூட தான் ஃபர்ஸ்ட் இருந்தாருன்னு நான் தெரிஞ்ச விஷயமாக தர இருக்குது. அப்போ இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் தான் அண்ணா இந்த சாணக்கியருக்கு வந்து முன்னாடியே தெரியும். சாணக்கியர் அதனால தான் அதிமுகவை பிடிச்சி போட்டு ஏப்ரல்லே வந்து ஒரு கூட்டணி வைக்கிறாரு. அதன் பிறகு இது ரெண்டுமே ஒன்னா ஜெல்லாகி போகும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் கோயம்புத்தூரை தவிர எடப்பாடியினுடைய இந்த கம்ப்ளீட் இதுக்கு பயணத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பாஜக ஒத்துழைத்திருக்குது, எங்கே போய் நின்றுருக்கார்கள். அப்போ ஏன் அது நிற்கலன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அது ஜெல்லாகலை. அப்போ அதிமுகக்குள்ளாலையும் பிரச்சனை வருகிறது, பாஜகக்குள்ளேயும் பிரச்சனை வருது. இது பிரச்சனைக்கு காரணம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று அண்ணாமலை மாற்றினதுனால வருகின்ற பிரச்சனை, ரெண்டாவது நாயனார் உட்காரதுனால பிரச்சனை. எப்படிங்க டிடிவி தினகரன் நாயனாரை வந்து மதிக்க முடியும்? அவர் கால்கையில் உட்கார்ந்தவர் தான் நாயனார். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு டிடி தினகரன் வந்து பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு நாயனார் கூட போய் உட்கார முடியாது. அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் என்ன சவுத்தில் என்ன பண்ண போறீங்க? இப்போ சவுத்தில் வந்து இந்த கம்யூனிட்டி, தேனியில் இருக்கிற கம்யூனிட்டி ஆனாலும் சரி, அது அருகில் இருக்கின்ற இடங்கள் இருக்கிற கம்யூனிட்டி வந்து நாயனாரை ஒத்துக்கொள்ளாது. அவர் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருந்தாலும் கூட அவரை ஒத்துக்கொள்ளாது. டிடிவியையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் தான் ஒத்துக்கொள்ளும். அதற்கு தான் புதுசாக இன்னும் அடுத்த பிரச்சனை வருகிறது, செங்கோட்டையன் வழியாக வருகிறது. இப்போ அங்கேயும் குழப்பம் ஆயிடுச்சு, இங்கேயும் குழப்பம் ஆயிடுச்சு. இதுதான் கடைசியில் நடந்தது. இருந்தாலும் அதே பிரச்சனை வந்திருக்கும்ல. இல்ல மாத்தாம இருந்தாலும் பிரச்சனை வந்தாரு. இல்ல, மாத்தாம இருந்தால் இந்த அடுத்த பிரச்சனைகள் தான் வரும். அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது ஒருங்கிணைப்பு பிரச்சனையாகாது. டிடிவி டெஃபினட்டாக ஒரு பிரச்சனை எல்லாம் இருப்பார். என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ்சி எப்படியாச்சும் அண்ணாமலை வந்து ஒத்துழைச்சி கொண்டு போயிருப்பாரு. இவர் கிட்ட மட்டும்தான், எடப்பாடி கிட்ட மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. எடப்பாடிக்கு ஒரு 4 ரைடு விட்டா சரியா இருப்பாருங்க. அது வந்து ஒரு ஐடி ரைடு, ஒரு ஐடி ரைடு மிதனை பிடிச்சி உள்ள போட்டிருந்தா அவர் வந்து நிற்க போறாரு, ஐயா சாமி பையனை உள்ள விட்டுருங்கன்னு வந்திருப்பாரு. அப்போ என்னை பொறுத்தவரை இது தவறுங்க. அண்ணாமலையை மாற்றுறது நான் தவறு. எனக்கு அண்ணாமலை இன்னும் பிடிக்காதுங்க.
அவர் வந்து நம்மளை பற்றியே கஜகஜான்னு பேசிட்டு சேமை பற்றி என்னை பற்றி எல்லாம் கஜகஜான்னு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ அப்படி இருக்கிற நபரை பிடிக்காத நபரை நான் என்ன சொல்றேன் மேடம், அந்த கட்சி வந்து ஒரு அப்பேரண்ட் வளர்ச்சி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்த டைம்ல தானே வந்திருக்கு. அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வரவே இல்லையே. இப்போ பாஜக நியூஸ்லயே இருக்க மாட்டேங்குது இல்லையா? டெல்லியில இருந்து நியூஸ் வர்றது மட்டும் தான் இருக்கிறது. மோடியினுடைய நியூஸ், சாணக்கியருடைய நியூஸ், பாக்கி ஒரு நியூஸ் இங்க வர மாட்டேங்குது இல்லையா? அப்ப சாணக்கியர் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. ஏப்ரல்ல பண்ணாரு, அது பொத்துன்னு போனதுனால இப்போ மறுபடியும் வந்து கூட்டம் போட்டு ஏதாச்சும் ஜோடி ஏதாச்சும் பண்ண வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்ப தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு டைம் செலவு பண்றதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு இதே கிடையாது, அவங்களுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார். அப்ப இது ஒரு வேஸ்ட் டைம் தான் நான் சொல்லுவேன். அப்ப இதை வந்து தவிர்த்துக்கலாங்கிற வேற பிரச்சனைகள் வரும், ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. அதிமுகவிலையும் பாஜகவிலையும் சேர்ந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ரைட் ராஜகோபால் சார், இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதாவது வந்து அண்ணாமலையை மாற்றினது தான் இவ்வளோ சிக்கலுக்கும் காரணம் அப்படிங்கிறது ஆர்கே சார் முன்வைக்கிற வாதம். அது முதல் முறையாக நான் பார்ப்பது, இங்கே இருக்கும் பல்வேறு அறிவாளிகள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தம்முடைய கருத்துக்களை வழங்குகின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாகவே தெரியும் எப்படி வளரணும்னு தெரியும், மக்களிடம் எப்படி அந்த கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதும் தெரியும். இவர்கள் சொல்லிதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. அது அவரோட அவர்களுக்கு அவரோட கருத்து. அவர்களுக்கு அந்த அளவுக்கு கவலை இருந்தால் அவர் கவலைப்படலைங்க, அவர் கருத்து சொல்றாரு. கருத்துக்கள் ஏன் வருகின்றன என்றால் கவலை இருக்கும் காரணத்தால் வருகின்றன என்று நான் எண்ணுகின்றேன். இல்ல கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கவலை இல்லைன்னா நீங்க ஏன் எங்க கருத்தே சொல்லாம இருக்கலாம். நீங்க அவர் ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு உட்கட்சி இல்லைங்க, இது ஒரு கட்சிங்க, ஒரு கட்சி இருங்க. நான் ஒரு கட்சி, அந்த கட்சி என்பது ஒரு குடும்பம் போன்றது. அந்த கட்சிக்குள் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி மற்றவருக்கு என்ன கவலை? நீங்க ஏன் அவ்வளவு கவலைப்படுறீங்க? கட்சி நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கு. முருகன் பக்தர்கள் இல்ல இல்ல அவர் கேக்குறாரு, இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா? இல்ல நீங்க அதாவது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கவலை இருக்கு அப்படின்றத பார்த்து நானே ஆச்சரியப்படுறேன். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசும் பொழுது ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு முரண். ஒருத்தர் சொல்றாரு ஒரு கருத்து, அதை இவர் எதிர்க்கிறாரு, இவர் சொல்றத திரு ஷாம் எதிர்க்கிறாரு. இல்ல நான் எதிர்க்கவே வேண்டாங்க, அவங்க 4 பேர் 4 விதமா கருத்து. சார் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாதானே அது விவாதமா இருக்கும். எல்லாரும் ஒரே கருத்து சொன்னா நாம எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன என்று நான் என்ன முரண் சொல்லுங்க. நானும் ஷாமும் சொன்னது இல்ல நிறைய முரண் இருக்கு. என்ன சொல்லுங்க சார். அதாவது முதல்ல வந்து முரணை பத்தி பேசுவதை விட நான் வந்து இப்ப சொல்றது முக்கியமானது இல்ல, முரணை சொல்லிடுங்க, பேசலாம். ஒரு கட்சியோட ஆலோசனை கூட்டம் நடக்குதுங்க. ஆமாங்க. ஆலோசனை கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு உங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்களே உங்க ஹேசியங்களின் அடிப்படையில நீங்களே சில கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் எப்படி தெரியும்னா ஒரு 10 பேர் அந்த கூட்டத்துல இருந்திருக்காங்க. அங்க யாரு 10 பேர் பேசலாம் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? அந்த எங்கட பேசலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. இல்ல அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அந்த 10 பேர்ல ஒருத்தர் ஏகட்ட பேசிirக்கலாம், ஒருத்தர் அவர்ட்ட பேசிirக்கலாம், ஒருத்தர் ஷாம்ட்ட பேசிirக்கலாம். யாரா பேசிirக்கலாம்ல? ராஜகோபால் சார் தவிர எல்லாரும் உங்ககிட்ட பேசிirக்கலாம். ராஜகோபால் சார் கிட்டயும் பேசிirக்கலாம். அவர் சொல்ல மறுக்கறாரு. இல்ல நான் என்ன வந்து நீங்க ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்குறீங்க. எனக்கு நல்லதுதான், ஏன்னா கேள்வி கேட்டால் தான் என்னால் பதில் கொடுக்க முடியும். அதாவது எங்கள் கட்சி கட்டுப்பாடு நிச்சயமாக அந்த அளவுக்கு இருக்கும். யாரும் நிச்சயமாக யாரிடமும் பேசி இருக்க மாட்டார்கள் என்று எனக்கு திண்ணமாக தெரியும். அதாவது இதில் ஏதாவது ஒரு டவுட் கூட கிடையாது எனக்கு. எங்க கட்சி கட்டுப்பாடு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஷோ முடிஞ்சோட்டி நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுல போன 6 பேர்ல ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு, ஒருத்தர் ஆர்கே சார்ட்ட பேசினாரு, கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். நோ ஸ்கிரிப்ட். அதாவது நோ ஸ்கிரிப்ட். அந்த காலத்துல படங்களுக்கு திரைப்படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் பேரை சொல்லி நான் யாரையும் காட்டி கொடுக்க விரும்பல. இந்த ஷோ முடிச்சோட்டி நான் உங்ககிட்ட போன் என்கிட்ட நீங்க பேரே சொல்ல வேண்டாங்க. எனக்கு நிச்சயமா தெரியும் யாரும் பேசி இருக்க மாட்டாங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்ட். ஓகே ஆமா, அதுதான் ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க நீங்க, அவ்வளவுதான். அதாவது என்ன பேசினாலும் திரு அமித்ஷா அவர்களை நீங்க எல்லாரும் வந்து சாணக்கியர்னு ஏத்துக்கொண்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சாணக்கியர்ன்ட்டாங்க அவரை. அது ஒரு பெரிய, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதில் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏழைகளின் நிலைமை தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக இருக்கின்றது. வறுமை அதிகமாக கொண்டு போகின்றது. முக்கியமாக கீழ்த்தட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. திட்டங்களில் நேற்று நீங்கள் நிதியமைச்சர் அவர்கள் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 505 திட்டங்களில் 364 திட்டங்களுக்கு நாங்கள் அரசாணை வெளியிட்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்.
அதாவது எப்ப சொல்றாரு 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு டைவர்ட் ஆயிட்டோம் சார். இல்ல நான் சொல்றேங்க ஒரே விஷயம் முடிச்சிரேன் நான் ஒரே மினிட் அப்படியே டைவர்ட் இல்ல பண்ணிட்டீங்க. ஒரே மினிட் அப்படியே டைவர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அரை மினிட் சரி தென் மாவட்டங்கள்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு வாங்க சார். சொல்றேன் வரேன் 10 செகண்ட் நேத்து அதே விவாதத்தை நான் தான் எடுத்தேன். அதை வந்து 1 மணி நேரம் பேசணும். அத 10 செகண்ட் சரி 10 செகண்ட் பேசிட்டு தென் மாவட்டத்துக்கு வாங்க. 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு 364 திட்டங்களுக்கு நீங்க அரசாணை வெளியிட்டிருக்கீங்க தவிர நீங்க எப்போ முடிக்க போறீங்க? 10 ஆண்டுகளுக்கு பிறகா 15 ஆண்டுகளுக்கு பிறகா உங்க ஆட்சி எவ்வளவு நாளைக்கு நடக்க போகுது? 15 வருஷம் சார். அதனால நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இப்ப அரசாணை இதற்கான வெளியிட்டா பதில- வாக்குறுதி இப்ப முடிஞ்சிருச்சுன்னு இதற்கான நினைக்கிறீங்க. பதில நானோ ஆர்கே சார்ட்டியோ சொல்லியோ அல்லது ஷாம் சார்ட்ட கேட்டோ நான் இதை டைவர்ட் பண்ண விரும்பல. இதுக்கு வாங்க. தென் மாவட்டங்கள்ல இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. யார் போயிட்டாங்க? அதாவது ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் இல்ல. எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்க டிடிவி எங்க போயிருக்காரு? இங்க தானே டிடிவி இருக்காரு. கூட்டணியில தொடர்றாரா? இல்லைங்க திரு டிடிவி அவர்கள் நிச்சயமாக எங்க போயிருக்காரு? எங்கேயுமே போறதா எங்கிட்ட சொல்லல. சரி எங்கேயுமே சொல்லல. அவர் கூட்டணியில தொடருவாரு. இல்ல நான் வந்து நீங்க தான் சொல்லணும். அவர் எங்க போயிருக்காரு நீங்க தான் சொல்லணும். அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களும் எங்க போயிருக்கின்றார்? என்டிஏ அலையன்ஸ்ல நான் இப்ப தொடரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்க போயிருக்காரு? எங்கேயும் போகல. அதனால மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவர் நிச்சயமாக அதாவது தென் மாவட்டங்களில் இந்த என்டிஏ கூட்டணி வலுவிழைந்து காணப்படுகின்றது என்று உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருக்கின்றனவா? திரு நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி அந்த சட்டமன்ற தொகுதியில் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ திரு நயினார் நாகேந்திரனுக்கு சக்தியே இல்லை வலிமையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஆதாரம் இருக்குது? இப்போ ஒருத்தர் ஒரு பேச்சாளர் பேசினார். பேச்சாளர் ஆர்கே சார் தான். அவர் சொல்கிறாரு அங்கே ஒன்றுமே உங்களுக்கு இல்லை. அப்போ எப்படிங்க ஜெயிச்சார் அவர் சொந்த பலத்தில் ஜெயிச்சாரு. நீங்க கேட்டிருக்கணுங்க. நான் சொன்னேன் அவரை வந்து தேனி அந்த பக்கத்துல வந்து அக்செப்ட் பண்ண மதுரை பக்கத்துல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு மட்டும் தான் சொன்னேன். இல்ல இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க நாயனாரோட கேட்டு நாயனார் இல்ல தென் மாவட்டங்கள்னு சொன்னீங்க. நான் தென் மாவட்டங்களை பத்தி தான் பேசுறேன். மொத்தமா தேனியை பத்தி இப்ப சொல்றாரு. இப்ப சொல்லுங்க. அப்பவே சொன்னாரு. ப்ளீஸ் இல்ல அப்ப தேனியை பத்தி சொல்ல. அவர் தென் மாவட்டங்கள் சொல்றாரு. தேனின்னு சொன்னாங்க. சரி நீங்க போட்டு பார்க்கலாம். நிச்சயமா இல்ல. தாராளமா போட்டு பாருங்க. தயவுசெய்து போட்டு பாருங்க. தேனி மாவட்டத்துல அதாவது நான் தான் சொல்றேன். இப்ப டிடிவி எங்க போயிட்டாருன்னு கேட்டேன். டிடிவி எங்கேயும் போகல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு டிடிவி வந்து இன்னமும் வந்து அலையன்ஸ்ல தான் தொடர்றாரு. அவர் எங்கேயும் போயிருந்தா நீங்க தான் எனக்கு சொல்லணும் தகவல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப கிளியரா இருக்கு. எங்களுக்கு அலையன்ஸும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா கட்சிகளும் எங்ககிட்ட தான் வரப்போகிறாங்க கடைசியில். சரி திமுகவில் இருக்கிற சில கட்சிகள் கூட பிரிந்து இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ரைட் ஓகே அதை அடுத்தடுத்து பேசுவோம். ஷாம் சார் இன்னும் நிறைய கட்சிகள் வரும். யாரும் போகலை. ஓபிஎஸும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டிடிவியும் இன்னும் எங்கே போகிறேன்னா சொல்லலை. எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும் நம்பிக்கையோடு சொல்கிறார் ராஜகோபால். எப்படி சார் எடுத்துக்கலாம் இதை? அரசியல் நம்பிக்கை முக்கியம்தான். ஆனால் ஓபிஎஸ் அது தெளிவாகவே சொல்லிட்டாரு. டிடிவி கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. டிசம்பர் தான் இன்னைய தேதிக்கு அவர் எந்த கூட்டணியும் இல்லை. டிசம்பரில் முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிந்து நான் அறிந்த வகையில் வந்து டிடிவி இல்லை, ஓபிஎஸும் இல்லை, என்டிஏல இல்லைன்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். நயினார் இருக்காரு. நாங்கள் வலிமையாக தான் இருக்கிறோம். அங்கே ஏற்கனவே அவர் ஜெயிச்சிருக்காரு. நாங்கள் தென் மாவட்டங்களில் வலிமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் ராஜகோபால். சார் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு மெரிட் உண்டு சார். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. மெரிட் உண்டு. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா நயினார் நாகேந்திரன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் பிறக்கிறதுனாலேயே அந்த கம்யூனிட்டி பூரா ஓட்டு போடணும்னு நினைக்கிறதே ரொம்ப தவறு. கம்யூனிட்டி ஐக்கானா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிட்டி பின்னாடி நிற்கும். மற்றபடி எப்பவும் எல்லாருமே ஏதாவது ஒரு ஜாதியில் தானே பிறந்தாகணும். அப்போ நம்ம பிறந்த ஜாதியில் நம்ம தேர்தல் நின்னோம்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த பெர்சன்டேஜ் கணக்கு பொதுவாகவே இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடுற விஷயம்தான். இப்போ வந்து நம்ம கோரா என்ன பார்க்கலாம்? எத்தனை முனை போட்டி? கண்ணுக்கு தெரிஞ்சு 4 முனை போட்டி. அதுல எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்ப 4 முனை போட்டியில் 5வது முனை வருமா வராதா? இப்ப விஜய் இருக்கிறாரு. அவர் டிடிவியும் ஏத்துக்கிடல, ஓபிஎஸ்ஸும் ஏத்துக்கிடலன்னு வச்சுக்கோ. ஏன்னா அவர் ஃப்ரெஷ்மேன். ஸோ பழைய ஓல்டு முகங்கள் தேவையில்லைன்னு நினைத்தாருன்னா அது அவர் முடிவு வந்து பிப்ரவரி மாதம் சொல்லுவார். அப்போ இயல்பாகவே 5வது முனை வரும். 5 முனைகள் கொண்ட ஒரு போட்டியில என்னதான் சாணக்கியர்கள் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுத்தாலும் பேசிக்கான ஓட்டு வங்கி என்பது அதிமுகவுக்கு ஒரு 18% 20% இருக்கு. பிஜேபிக்கு ஒரு 3% 5% இருக்கு. இதை தாண்டி ஒன்றும் இல்லை சார். அதான் உண்மை. சரி இந்த கலகலக்க இல்ல இந்த கூட்டணிகள் இருக்குதுல்ல. இப்ப இவங்க கூட்டணி அப்படிங்கிறது வந்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் டிடிவியோட முடிவு தெரியல, பாமகவோட முடிவு தெரியல, தேமுதிகவோட முடிவு தெரியல. இப்படியான சூழல் அப்படிங்கிறதே தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்?
பாமகவோட பிரச்சனை இன்றைக்கு வந்து புதிய உறுப்பினர் கார்டை வந்து இன்ட்ரோ பண்ணியாச்சு. அதாவது டாக்டர் ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமகன்னு அது ரெண்டா இருக்கு. அது வெட்ட வெளிச்சமா தெரிகிற விஷயம் தான். ரெண்டு தரப்பும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பெர்சனலா வந்து சேற்றை வாரி இறைக்கிறார்கள். அப்ப அந்த ஓட்டு வங்கி பலவீனப்படும். இதெல்லாம் சாதாரணமான ஒரு நம்ம யூகிக்கக்கூடிய விஷயங்கள் தான். தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு வந்தாலே இதை யூகிச்சிடலாம். அப்போ பாமகவில் உண்மையாலே வந்து அதிமுகவுக்கு லாபமா? சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற தொகுதிகளில் அது வந்து ஒரு என்ஹான்ஸ்டு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணுமா? பழைய ஓட்டு வங்கி வருமா? டாக்டர் வந்து 40 தொகுதியில 2000 பேர் வீதம் செலக்ட் பண்ணி அவரு ஓப்பனா சொல்றாருங்க, 2000 பேர் ஒரு தொகுதிக்கு 40 தொகுதியில நான் செலக்ட் பண்றேன், அவங்க ஆளுக்கு 10 ஓட்டுல இருந்து 20 ஓட்டு வாங்கி தரணும், இதான் டார்கெட் வெளிப்படையா சொல்றாரு அவரு. அப்போ அந்த டார்கெட்டோட போனா அவர் 40-50 கேண்டிடேட் போட போறாரு. அவருக்கு எந்த ஒரு கூட்டணிக்கு போனாலும் 40-50 தொகுதியெல்லாம் கொடுக்க வழியே கிடையாதுங்க. திமுக கூட்டணி உட்பட தான் நான் சொல்றேன். அப்போ திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் சேருமானா எனக்கு சந்தேகம் தான். நிச்சயமாக சேர மாட்டார்கள். இடம் இல்லைங்கிறது ஒரு மேஜர் ரீசன். அப்படியே இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஒரு 3 சீட்டோ 5 சீட்டோ போதாதுன்னு நினைப்பாங்க. அப்ப இயல்பாகவே இது 5வது முனையை நோக்கி போகுது. பாமகவால அதிமுகவுக்கு நிச்சயமாக லாபம் இல்லை. அப்ப பாமக சேர்த்து எத்தனை சீட்டு அதிமுக கொடுப்பதற்கு சம்மதிக்கும்? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆக களம் வந்து 5 முனை போட்டியை நோக்கி போவதாகத்தான் நான் வந்து யூகிக்கிறேங்க. அப்படின்னா 5வது முனை வந்து 6% ஓட்டு வாங்கலாம். இன்னொரு முனை நமக்கெல்லாம் தெரிந்த முனை சுயேட்சை முனை இருக்கு, அது ஒரு 4% ஓட்டு வாங்கும். ஸோ 10% வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்பாய்லர் ஓட்டு தான், வேஸ்ட் ஓட்டு தான். மீதம் இருப்பதுல உண்மையிலே திமுக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, ஆன்டி இன்குமென்சி ஓட்டு, இதுக்கு வந்து ஒரு 10% நான் கழிச்சிடுறேன் எப்போதுமே. அது அவங்க வந்து பழைய ஓட்டு வங்கியில இருப்பாங்கன்னா நான் சொல்லவே வரல. திமுகவுக்கும் மைனஸ் பாயிண்ட் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்போ களத்துல வந்து நாளைக்கு ஓட்டு பிரியும் போது வெறும் 35% ஓட்டை வைத்துக் கொண்டு பெரிய அளவுக்கான வெற்றிகளை குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சி வந்து திமுக கூட்டணி மட்டும்தாங்க. அதனால இந்த கூட்டணியில இருந்து யாரும் வரமாட்டாங்க. சரி சரி துரைப்பாண்டியன் சார், இப்போ வந்து ஒருங்கிணைப்பு, அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை பாஜக இனி எடுக்குமா, இல்லை அதற்கான வேலைகள் தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அதெல்லாம் ஒருங்கிணைக்க முயற்சி எப்படி நடக்கும்னா, எங்கேயாவது ரைடு விட்டு யாரையாவது பயங்காட்டி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. மீதி ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது. ஷியாம் சார் ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாருங்க. அதாவது போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் 46%. அதில் அவர் சொல்கிற மாதிரி 10% குறைஞ்சாலும் சரி, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறீங்கள, ஆனால் அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ கோடிக்கணக்கான மகளிருக்கு உதவித்தொகையை வழங்கியிருக்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இளம்பெண்கள் கல்லூரிக்கு படிப்பதற்கு உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இலவச பஸ் போக்குவரத்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஷியாம் அண்ணன் சொன்னதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிற மாதிரி 10%லாம் குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த 40% அவங்க ரீடைன் பண்ணுவதற்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர இல்ல அது 35 ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல கட்சிகள் வந்து இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது ஓகே. இந்த கூட்டணிக்குள்ள இன்னும் யாரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? அப்ப களம் வேற மாதிரி டைவர்ட் ஆகுதா அப்படின்னு ஒரு அதிமுக பாஜக தலைமையில் இருக்க கூட்டணியில ஏற்கனவே ஷியாம் சார் அதையும் சொல்லிட்டாரு. பாமகவோட நிலைமை என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தேசிய திராவிட முற்போக்கு கழகமும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. எங்க அதிமுக எங்க முதுகுல குத்திருச்சுன்னு சொல்லிருச்சு அந்த அம்மா. பத்திரிகையாளர் முன்னில ரகசியமாலாம் பேசல, பத்திரிகையாளர் முன்னில தான் குத்திருக்காங்க. அப்போ வந்து அதிமுகவோட வலு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அதனால ஷியாம் சார் சொன்னதுதான், அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து டைட்டா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த ஷெட் ரொம்ப டைட்டான மாதிரி தான் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கு. திமுக கூட்டணி என்பது திடீர்னு வந்தது இல்லை, ஓட்டுக்காக வந்தது இல்லை. அதுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கிறது. அதனுடைய கொள்கை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பாஜக ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும், அவர்களுடைய தீண்டாமை கொடுமையை, அவருடைய வர்ணாசிரம தர்மத்தை, அவருடைய பொருளாதார கொள்கையை எதிர்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியே உருவாகி இருக்கிறது. அவருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய அமித்ஷா அவர் எவ்வளவு சாணக்கியமா எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு திருப்பூர் அழிய போகுது, இந்த சாணக்கியத்தனம் எதுவுமே தெரியலையே. சாணக்கியருக்கு நேரமே இல்ல பாருங்க, அத பேச நேரம் இல்ல. தான் கட்சியில என்ன நடந்ததுன்னு கூப்பிட்டு தான் பேச நேரம் இருக்கு.
அது திருப்பூர் அக்னி, மட்டும் இப்ப இல்ல, இந்த கூட்டணியை நொய்டாவுல வலுப்படுத்த பிரச்சனை என்ன வந்திருக்கு, செய்ய போறாரு எடப்பாடி? சூரத்துல பிரச்சனை வந்திருக்கு. வரேன் சார், அந்த மாதிரி பேசலாம், தொடர்ந்து பொருளாதார பேசலாம். வரேன், 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 பிரச்சனை இருங்க, நம்முடைய பேசுவோம். சாணக்கியார் அதையெல்லாம் பார்க்கல. வானம் ஆனா விட்டாலும் என்ன பார்த்துட்டு இருக்காருன்னா நம்ம சார், கட்சி துரைபாண்டியன் சார் பேசலாம், தொடர்ந்து பேசலாம், இருங்க. அக்னி, அதாவது சார் கூட்டணியை வலுப்படுத்த என்னதான் அடுத்த திட்டம்? ஒரு திட்டமும் இல்லை, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அடுத்து வந்து அதுதான், அடுத்து வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் ஒன்று கூட்டணியே வலுவாக தான் இருக்குது. இது அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணி, அவ்வளவுதான். அங்கே என்னென்ன இது இருக்குதோ அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, போகிற போக்கில் இங்கே வந்து 50% வந்து தலைவர்களால் தான் அந்த கட்சி வளருது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் தலைவர்கள் வளரலாம் சார், அந்த கட்சியை சேர்ந்து தானே வளரணும். வளரல. அப்போ வளரல அப்படின்னு தராசு சாம் சாருடைய எண்ணம், மக்களே பார்த்துக்கிறட்டும். அதை தாண்டி இங்க வளர்ந்திருக்கா? வளர்ந்திருக்கா? இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டுலாம் சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க, உங்க பாயிண்ட சொல்லுங்க. வளர்ந்திருக்குன்றீங்களா? அது தேர்தலில் வந்து என்னவோ அதுதான். இல்ல சார், சொல்லுங்க சார். வளரல நீங்க சார். எல்லாமே ஒரு மாதிரி பூடகமாவே பேசிட்டு இருக்கீங்க சார். வளர்ந்திருக்கா வளரலையா அப்படின்னு கேட்டா அந்த 3% 8% அப்படின்னு சார் சொன்னார்ல, அதோட நம்ம நிப்பாட்டிக்கிருவோம். இங்க அதெல்லாம் தாண்டி 5வது முனை அப்படின்றார் சார். சொல்றாரு, எப்பா இது வந்து மேலும் மேலும் இந்த 4 கூட்டணி இல்லாம 5வது கூட்டணி ஒண்ணு வருதுன்னா அது மக்கள் நல கூட்டணிக்கு எந்த கூட்டணியிலும் இடம் கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது? நீங்க காலியா போயிருவீங்கன்னு சொல்ல வராரா? இடம் இல்லாதவங்க எங்க போவாங்க? அவங்க தனியா தானே ஒரு அணி அமைச்சாகணும்ன்றாரு சார். 63 கட்சியும் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சா அப்புறம் எப்படி சார் முடியும்? இல்ல சார், இடம் வேணும்ல. எனக்கு ஒரு 4 சீட்டாவது ஒதுக்கணும், 10 சீட். அதே நேரத்துல இப்ப நான் கேட்கிறேன், இன்னொன்னு சார் வந்து கருத்து வந்து நான் மறுக்கிறேன். எப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வருவதனால் அதிமுகவுக்கு அது வந்து பலனில்லை, ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாரு. அப்படி சொன்னார். அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சியில 2 உறுப்பினர் கார்டு இருக்குமா அக்னி? 2 உறுப்பினர் கார்டுங்க பாமகல. இன்னைக்கு தான் இன்ட்ரோ பண்றாங்க உறுப்பினர் கார்டை. கரெக்ட் சார். அது எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அது 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அது 4.2% வாக்கெடுத்த ஒரு கட்சி இன்னைக்கு அதுல வந்து ஒரு இதெல்லாம் வெளியில இருந்தாலும் கூட அந்த தலைமை கூட்டணி கட்சி என்று 2026ல யாராவது ஒருத்தர் கூட்டணி போய்த்தானே ஆகணும். எந்த கட்சியா இருந்தாலும் யாராவது கூட்டணி வச்சுதானே ஆகணும். யாரு அத பிரிஞ்சு நிக்குது? அததான் கேக்குறாரு சார். பிரிஞ்சு நிக்குது, பிரியாம நிக்குது, எல்லாம் அப்பா மகன் உறவு தானே சார். அதே உறவு வேற ஒரு கட்சியா இருந்தா போற்றி புகழாரம் சூட்டுறீங்க. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வடகுலத்துல இருக்கிற கட்சியை இப்படி சொல்லி அதை நம்ம சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல, யாரும் சிறுமைப்படுத்தல சார். இப்ப அவங்க பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒரு வாரம் டைம் வேற கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பிரிஞ்சு ஒழுங்கு நடவடிக்கை குழுவெல்லாம் போட்டிருக்காரு. பிரச்சனை கிடையாது. ஆனால் துரைப்பாண்டி சார் அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப இந்த வெளியில முன்மொழிகிறாங்க. ஷாம் சார் அதை மறுக்கிறார். ஒரே செகண்ட் ஷாம் சார், புது உறுப்பினர் கார்டு கொடுத்தாச்சு. அப்பவும் நம்ம இல்ல அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. அப்பா அம்மா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவருக்கு சப்போர்ட் அக்னி முடிச்சிட்டோம். இல்ல அதாவது சரி அக்னி, ஒரு 50 தொகுதியில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேண்டிடேட் போடணும்னா காஸ்ட் சென்சஸ் பண்ணனும்ன்றது. சரி, காஸ்ட் சென்சஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதே பிஜேபி சார். ராஜகோபால் சார், அதனால நிச்சயமா பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க. 60 தொகுதியிலயோ 50 தொகுதியிலயோ டாக்டர் ராமதாஸோட பிரிவு கேண்டிடேட் போட்டா அது 5வது முனையா இல்லையா? அதான் என்னோட கேள்வி. அக்னி பதில். சார், ஒரு கட்சி ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது அப்படின்னா அது கட்சி பார்த்துக்கிட்டு சார். இந்த தேர்தல் வரும்போது அவங்களுக்கு தெரியும்ல சார். இப்பயே நாம வந்து அத பலவீன பார்வையோட இப்படி விதைச்சு விட்டுக்கிட்டே இருந்தா நாங்க பலமா இருக்கிறோம்னு உங்களுக்கு சொல்ல உரிமை இருக்கு சார். மத்த கட்சி பலவீனமா இருக்கு என்று சொல்றதுனால பாமக ஏதோ ஷியாம் சார் போய் பிளவுபடுத்துற மாதிரி பிள்ளைக்குள்ள சண்டை வந்து கட்சி 2ஆ பிரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து அட்டையே தனியா கொடுத்தாச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கருத்து? சார் அடுத்து உங்களுக்கு தான் வர்றேன், இருங்க. நான் சாம் சார் சொன்னது கூட விட்டுறேன், பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், மாநிலம் முழுவதும் 1 கோடி பேருக்கு வந்து உதவித்தொகை கொடுத்திருக்கு அப்படின்னீங்க. அப்ப இந்த 1 கோடி உதவித்தொகை வச்சுதான் திமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இதை விட அதிகமா இருக்கு. அதுதான் சார், பெண்களின் வாக்கு அதிகமா இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். அனைத்து பெண்களுக்கும் கொடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் மக்கள் வெறுத்து போய் நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தினால தான் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னா உங்களுடைய கூற்று தான் நான் சொல்றேன்.
ஆக இப்படி இல்ல, இல்ல. 1 கோடி Additional நான் சொன்னது. அரசாங்க ஷியாம் பணத்தை சார் சொன்னார் மகளிருக்கு பாருங்க. கொடுத்து ஷியாம் சார் வாக்குகளாக ஒரு சேர்த்து துரைபாண்டி இருக்க, அவர் ஆட்சி முடிச்சிட்டாரு. செய்யணும். டைவர்ட் ஆகலாம், முடிச்சிட்டாரு. 35% சொன்னார்ல. இந்த நிலையில் அந்த எல்லாமே 35% நீங்க பிளஸ் வந்து 5% மக்கள் நல தொண்டு. நீங்க அவர் சொன்னார் ஒருத்தர் கூட வறுமைக்கு கீழே இருக்குன்னு. இந்தியாவிலேயே வறுமை மிக குறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு. ஓகே. கல்வியில் முன்னேறிய மாநிலம் இதுக்குள்ள தமிழ்நாடு. வருவோம், கூட்டணிக்குள்ள வருவோம். பெண்களுக்கு இதை உதவித்தொகை பேசுவோம், கொடுத்த இதெல்லாம் பிறகு தனியா பேசுவோம். plus 2 முடிச்ச உடனே பெண்கள் கல்லூரியில் சரி, சேர்க்கிறார்கள். ஓகே. அதையெல்லாம் அக்னி. நீங்க கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டும். துரைபாண்டி, right. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. அதாவது கூட சார், கண்ணை மூடிக்கிட்டா மகளிருக்கு கூட 1000 ரூபாய் போயிருப்பாங்க. கொடுத்தா அது அது மக்கள் மாதிரி செய்யும் பார்க்காதீங்க. தொண்டு. கல்லூரி பெண்களுக்கு பணம் கொடுத்தா ஐயா துரைமுருகன் அவர்கள் சொன்னது நீங்க வந்து 1000 ரூபாய் போட்டு ரீசார்ஜ் பண்ணி பேசிங்க சொன்னா அது மக்கள் தொண்டு. ஆகவே நீங்கள் இந்த பேசுகிற பேச்சு என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கும். மக்கள் அதை ஆதரிக்கல. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை விட எங்களுடைய விலைவாசியை குறைங்க, இதுதான் அவருடைய கோரிக்கை. அதை தவிர்த்து விட்டு அந்த கட்சி இப்படி பலவீனமா இருக்கு. அது மாதிரி ஆர்கே சார் சொல்றாரு, திரு நயினா நாயந்திரனுக்கு தேனியில யாருக்கு தெரியும்? அவர் வந்து திருநெல்வேலியில ஜெயிச்சிருக்கிறாரு. தேனியில யாருக்கு தெரியும்னா ஏன் தெரியணும்? தெரியும்னு எங்க சொல்றேன். அவர் என்ன கேட்டார்? என்ன அதான் இப்ப அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொன்னீங்க, கரெக்டா? அங்கேயே செல்வாக்கு இருக்கணும். அக்செப்டன்ஸ், கம்யூனிட்டி அக்செப்டன்ஸ் சொன்னாங்க, செல்வாக்குன்னு நான் சொல்லுங்க. இப்ப அப்படி சொல்றேன். அப்படின்னா அண்ணாமலை தமிழ்நாடு முழு அக்செப்டன்ஸ் வந்துருச்சா சார்? சொல்லணும் சார். ஓகே சார், உங்களை தான் கேட்கிறாரு. ஐயோ எங்க நான் சொன்னது வந்து ஒரு கம்யூனிட்டியில, அதாவது இதுதான் பேச்சாளர்களுக்குள்ள முரண் இருக்குன்னு சொல்றேன். இல்ல, Okay. ஒரு முரண் இதுல கிடையாது. பேச்சாளர் நீங்க முரண் இருக்கு சார். ஷாம் முரண் சார் இருந்தா தான் சொன்னதை பேச்சாளர். ஆதரிச்சு தான் நான் பேசினேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பேசுங்க. இது நான் என்ன சொன்ன அங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டிக்குள்ளால 3 டிவிஷன் இருக்கு. இந்த 3 டிவிஷன்ல ஒரு அதாவது நீங்க இந்த கம்யூனிட்டிக்கு ஷாம் ரொம்ப தெளிவா சொன்னாரு. நீங்க கம்யூனிட்டி ஆளாக நீங்க முன்னின்று கம்யூனிட்டிக்கு செஞ்சா மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி வந்து உங்களை மதிக்கும். அதுக்காக ஒரே நிமிஷம் அதுக்காக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாரும் வந்து ஓட்டு போடுறாருன்னு கிடையாது. அப்படி இருக்கிட்ட ஒரு நிலைமையில வந்து நாயனார் எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார்? ஒரே நிமிஷம், நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல நான் இந்த இது வேணும். அதாவது டிடிவி வந்து கம்யூனிட்டி அடையாளப்படுத்துறாரு, சசிகலா வந்து கம்யூனிட்டி அடையப்படுது, ஓபிஎஸ் அடையாளப்படுத்துறாரு. அப்படி கிடையாது நாயனாருங்கிற. இவ்வளவுதான் ஷார்ட் பாயிண்ட், இவ்வளவுதானுங்க. அதனால அவருக்கு இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற மவுஸ் வந்து தேனியில கிடையாது. இதான் என்னுடைய ஷார்ட் பாயிண்ட். நான் என்ன கேக்குறேன் சார், அது என்ன சார் அதிமுகவுல மட்டும் அந்த கம்யூனிட்டி பாயிண்ட் திமுகவுக்கு ஒப்பிட வராதோ? அப்ப உங்கள் நோக்கம் என்னன்னா ஜாதியை காட்டி பலவீனப்படுத்துவது இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எங்க 3 கம்யூனிட்டி கிடையாதுங்க. அதையே இங்க சொல்லுவானேன்னு கேக்குறேன். அது எந்த விதத்துல பாதிப்பு ஏற்படுத்த போகுது? ஏங்க அதிமுக எதிர்கொள்ளத்தானே இது பாருங்க, ஒரு நிமிஷம். பயந்து ஓடலையே. அதிமுக பயந்து ஓடுதுனால நான் சொல்ல. நான் என்ன சொன்னேன், இது கிடையாதுன்னு மட்டும் தான் சொன்னேன். அது பாஜகவை பத்தி சொல்லும்போது சொன்னேன். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு தேவர் ஃபேஸ் கிடையாதுங்க. அது பெரிய பிரச்சனைங்க. கவுண்டர் ஃபேஸ் இருக்கு, இதுதான் பிரச்சனை. திமுகவுக்கு இது 3மே கிடையாது. 3 மெஜாரிட்டி கம்யூனிட்டி. வன்னியர் ஆனாலும் சரி, கவுண்டர் ஆனாலும் சரி, தேவர் ஆனாலும் 3 கம்யூனிட்டியும் கிடையாது. திமுகவை பொறுத்தவரை போன்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களே இது போன்ற ஜாதி ரீதியாக பார்த்து பிரித்து பேசுவது அரசியல் ரீதியா பண்ணட்டும் சார். சார் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய கள நிலவரத்தை அவர் சொல்றாரு சார். ஒரு ஜெனரல் இல்ல அக்னீஸ்வரன் வந்து அதிமுகவுக்கு பேசுறாரு. அதிமுக கிட்ட நான் இன்னைக்கு சொல்றேன், அக்னீஸ்வரனுக்கு சொல்றேன், ஒரு ஜெனரல் தொகுதியில வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட்ட போடுங்க, நான் இந்த டிவி விவாதமே நிறுத்திடுறேன். அப்ப திமுகவை போட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க தான் அந்த क्वेश्चன் ரேஸ் பண்ணது அதிமுக. அத கேட்டா இதை ஏங்க அப்படி மாத்திடுறீங்க? இல்ல கிடையாது. என்ன அதிமுக மட்டும் திமுகவை நீங்க கேட்டதனால அவர் சொல்றாருங்க. இந்த கேள்வி நீங்க எழுப்பினது ஒரு அதிமுக காரரானா அக்னீஸ்வரன் கிட்ட சொல்றேன். நீங்க எடப்பாடி கிட்ட சொல்லுங்க, ஒரு ஜெனரல் கேண்டிடேட் வந்து எஸ்சி தொகுதியில போட முடியாது, அதனால ஒரு எஸ்சி கேண்டிடேட் வந்து ஜெனரல் தொகுதியில போடுங்க, நான் அந்த பேச்சே நிறுத்திடுறேன். ஜாதியே கிடையாது. நான் வந்து அதிமுகவுக்கு ஒரு சவாலாக வேண்டுகோள். ஆனர் கில்லிங் நடக்கிற ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குங்க. இன்னைக்கும் ஆனர் கில்லிங் நடக்கின்ற ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஜாதி கிடையாதுன்னு பேசுறது எவ்வளவு வக்கரத்தனமான ஒரு விஷயம் பாருங்க. அப்படி யார் பேசுறாங்க? கிடையாது. சாரி ஜாதி இருக்கட்டும். தமிழ்நாடுல இன்னைக்கு ஓடுறது ஜாதி மட்டும்தான். ஆனால் அதே ஒரு பொது தொகுதியில் நிக்க வைங்கன்னாரு. மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களை ஒரு துணை முதலமைச்சராகவோ நீங்க சொன்னதனால சொல்றீங்க. ஒரு பதில மாத்தி விடுங்க. ஓகே. ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்பது
அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி வேணாலும் பேசிக்கிறவங்க மாத்திக்கிடுவாங்க சார். ஆனால் நம்ம ஒரு கட்சியை மட்டும் இப்படியெல்லாம் பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்ல வேணான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இருக்கிற கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். தமிழ்நாட்டுல ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க கட்சிகளை பார்த்து உங்க தலைவரை பார்த்து சொல்லுங்க, நீ ஜாதியை பேசாதீங்க அப்படின்னு உங்க தலைவரை பார்த்து சொல்லுங்க. ஜாதி பேஸ் பண்ணி நீங்க கேண்டிடேட் போட வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு ஹிந்து மெஜாரிட்டி இடத்துல வந்து முஸ்லீம் போட சொல்லுங்க. நான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கட்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.